வெல்கம் டு ஜான்லாட்ரி கேசிங். கேரளாட்டி கேசிங் தான் பார்க்க போகிறோம். 41/8/2020 கேசிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 521 710 அடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சி போடு 9 பாஸு. நல்லா பார்த்து நான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஏதாச்சும் ஒரு போர்டு பாஸ் ஆகிடும். நீங்கள் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி ஆள் போர்டு 9 பாஸு, ஆள் போடும்போது சி போர்டு 9 பாஸு. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா 19/59 மிஸ் ஆயிடுச்சு. 59 தான் கொடுத்துருக்கோம். ஏபிசியில் தான் 3/59 வச்சுலாம் கொடுத்துருக்கோம், மிஸ் ஆகிடுச்சு. ஸ்ட்ராங் பாருங்களேன் 3/59. ஸ்ட்ராங்கில் ஏதாச்சும் பாஸ் ஆகிடுது. ஸ்ட்ராங் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சில நாளைக்கு ஃபுல் வெல்லிங் இருக்கும். ஸ்ட்ராங்கை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 3/59 ரிசல்ட் 7/19 கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஸ்ட்ராங்கை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு நாள் வெற்றி இருக்கும் பார்த்துங்க. டிஸ்க்ளைமர், இந்த பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. ஒரு முழுக்க பொழுதுபோக்கு மட்டும்தான், கட்டாயமாக கிடையாது, கணிப்பு தான். கணிப்பு மட்டும்தான். கட்டாயப்படுத்தினா உங்களை போட வைக்கல. விருப்பம் தான் கசியில் மேட்ச் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. பார்த்து போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஜான்லாட்ரி கேசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்களுக்கு கேசிங் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நல்ல கேசிங்க பார்த்தீங்கன்னா என்னை ரிசல்ட் இப்போ நீங்கள் நான் ஒரு 10 நாளாக போடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள்கிட்ட நல்லா பாஸ் ஆகிருக்கு. அதை ஃபாலோ பண்ணே வாங்க, ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும். பார்த்துக்கங்க. ஸ்ட்ராங் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராச்சும் 2 நம்பராச்சும் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுது. ஃபுல் வின்னிங் தான் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஆல் போர்டில் பாஸ் ஆகுது, போர்டு முக்கியமாக பாஸ் ஆகிட்டே இருக்குது. சிங்கிள் போர்டு வைக்கிறவங்க சிங்கிள் போர்டு வச்சுக்கோங்க. ஜான்லாட்ரி கேசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அனைத்து கேசிங்கும் நீங்கள் வந்து சேரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப்லேயே வரல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் உங்களுக்கு கேசிங் கொடுக்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் இன்னும் நல்ல கெஸிங் எடுத்துக்கிட்டு என் கெஸிங்கை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நல்லா தெரியும், நான் சும்மா சொல்லலை. ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் பார்த்துங்க. ஒரு கட்டாயப்படுத்தினால உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கேரளாட்டி புக்கிங் பண்ணுறோம் 9500157831 புக்கிங் பண்ணிக்கலாம். நாளைக்கு ரிசல்ட்டை பார்ப்போம். நாளைக்கு நாளைக்கு உள்ள கெஸிங்கை பார்ப்போம். A4 0-3-5. எனக்கு 0 செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னோடய கெஸிங்கில் 0 வந்து கொஞ்சம் அழுத்தி கொடுக்குறேன். 3 0 இல்லாட்டி 3 வரும், இல்லாட்டி 0 இல்லாட்டி 3 வரும், இல்லாட்டி 0 தான். அப்படி 0 இல்லாட்டி 3 வரும், அப்படி 3 வரும் 0 வரும். இது ரெண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் 0-3. அதனால் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரது சான்ஸ் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். விஷயம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், விட்டு கட்டாமல் கிடையாது. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஏ போர்டு பாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பி போர்டு 5-6-2, சி போர்டு 4-1-7, ஆல் போர்டு 5-0 கொடுத்துருக்கேன். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரும். எனக்கு என்னோடய கெஸ்டிங்கில் எங்கள் ஸ்ட்ராங்காக நான் உங்களுக்கு சொல்ல போனோன்னா 0-3 ஏ போர்டில் ஏதாச்சும் ஒன்று வர்றது சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 0-3 வச்சு எடுத்துருக்காங்க. ஏபிசி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி வர்றது சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏபிசி 0-54 0-57 ஏதாச்சும் 3 வச்சு கொடுத்துருக்கேன். ஏபிசி ட்ரை பண்ணுங்கள். கெஸிங்கை பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஒரு நாள் ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஒரு நாள் வெற்றி வரும். அதனால் நல்லா பார்த்துட்டே வாங்க. தான் மேட்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. ஸ்ட்ராங் நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்குன்னா, ஸ்ட்ராங் நம்பரு 0-54 0-57. 2 நம்பரும் ஸ்ட்ராங் நம்பர். 57 0-54 0-57 2 நம்பரும் ஸ்ட்ராங் நம்பர். நீங்கள் சீக்கிரம் தான் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொஞ்சம் எடுத்துருங்க. அதனால தான் கொஞ்சம் பாஸ் ஆகிட்டே வருது என் கெஸிக்கு. அதுக்கெல்லாம் தனக்கெல்லாம் பாஸ் ஆகணும்னா சொல்ல முடியாது. என் கெஸிக்கு வந்து சில நாள் ஃபுல் வின்னிங்கே இருக்கும். அதனால சொல்கிறேன். 0-54 0-57 ஸ்ட்ராங் நம்பர். ஏபிசியில் 0-3 வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை வச்சு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆள் கூட 5-0. ஏபிசி
சிங்கிள் போர்டு வைக்கிறவோ இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுமாதிரி ஜான் லாக் ஏசி நான் உங்களுக்காண்டி எடுத்து கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏசி வந்துக்கிட்டே இருக்கும். சேனலை ஃபாலோ பண்ணு, ஈஸியாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எனக்கும் நிறைய கேசிக்கு போகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்ட்ராங் நம்பரு நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராங் நம்பர் நான் கடைசி தான் கொடுப்பேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் ஸ்ட்ராங் நம்பர் தெரியும். நீங்கள் ஸ்ட்ராங் நம்பர் விட்றது ஸ்ட்ராங் நம்பர் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸ்ட்ராங் நம்பரில் ஒரு நாள் விட்டே இருக்கும். சிங்கிள் போர்டு வைக்கிறவா 0, 3, 5 வைக்க. பி போர்டு அதேமாதிரி, சி போர்டு அதேமாதிரி, ஆல் போர்டு வைக்கலாம். ஆல் போர்டு இதில் போய் பார்த்துக்கங்க. எனக்கு ஆல் போர்டோட சிங்கிள் போர்டு ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆகிருக்கும். அதனால் சிங்கிள் போர்டு வைக்கிறவா பார்த்துக்கங்க. நன்றி.